அத்தியாயம் 8. அமுதன் வழக்கமாக 4 மணிக்கு எழுந்தாலும் தன் உடற்பயிற்சியெல்லாம் முடித்து கீழே வர 6 மணி ஆகும் என்பதால் மரகதம் முதற்கொண்டு அந்த வீடே 5:30க்கு மேல்தான் விழித்துக் கொள்ளும். அதுவும் முதல் நாள் கல்யாண வேலைகள் பார்த்த அலுப்பு அனைவருக்கும் இருக்க, விடிகாலை 4 மணிக்கு நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தவர்களை அமுதனின் சத்தம் அடித்து பிடித்து எழ வைத்தது. தாழ்வாரத்தில் படுத்திருந்த கண்ணாயிரம்தான் முதலில் எழுந்து கொண்டான். தன் செவிகளில் விழுந்த சத்தத்தில் பதறிப்போனவன் விழுந்தடித்து கொண்டு சென்று மரகதத்தை எழுப்பினான். அவரும் வந்து படிகளின் துவக்கத்தில் நின்று செவிகளை கூர்த்தீட்டி கொண்டு கேட்க, அமுதன் காற்று மூச்சென்று கத்துவதும் அதைத் தொடர்ந்து வேதவல்லியின் விசும்பல்களும் மெலிதாக என்றாலும் திறந்திருந்த கதவின் வழியாக தெளிவாகவே கேட்டன. பொட்டச்சிக்கு என்ன கொழுப்பு! காலை 4 மணிக்கு இழுத்து போத்திக்கிட்டு தூங்குத.